இப்போ நான் ஒருத்தரோட ஃபோனில் இருக்கிற வெப் கேமராவை ஹேக் பண்ண போகிறேன். அதுக்காக நான் அந்த டிவைஸில் எப்படி என்டர் ஆக போகிறேன்னா, ஒரு ஃபேக் லிங்க் மூலமாக. நான் யூஸ் பண்ண போகிற டூலோட நேம் கேம்ஃபிஷ். இந்த டூல் வழியாக ஒருத்தரோட ஃபோனில் இருக்கிற வெப் கேமராவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு டனல் சர்வரை க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட நேம் என்னென்னா இன்ஜிராக். இது கேம்ஃபிஷை ஈஸியாக ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு போகிறதுக்குண்டான வழியை இன்ஜிராக் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் க்ரியேட் பண்ண போகிற லிங்க் விக்டிமை எப்படி கிளிக் பண்ண வைக்க போகிறேன்னா, நான் டைரெக்டாக ஒரு லிங்க் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள் சொன்னால் கிளிக் பண்ணுவாங்களா? இல்லை, அதுக்காக நான் ஒரு ஃபேக் விஷஸ் பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாகவே விக்டிம் டிவைஸில் இருக்கிற வெப் கேமராவை ஹேக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை விக்டிமோட சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக சென்ட் பண்ண முடியும். இப்போ நான் விக்டிம்க்கு டெலகிராம் வழியாக லிங்க்கை சென்ட் பண்ண போகிறேன். விக்டிம் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் அவரோட ஐபி அட்ரஸ் எனக்கு ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் விக்டிமோட கேமரா பேக்ரவுண்டில் அவங்களுக்கே தெரியாமல் ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணோம். விக்டிம்க்கு பேக்ரவுண்டில் கேமரா ஆக்சஸ் ஆகுதுன்னு தெரியாது. அந்த ஃபேக் லிங்க்கில் அனுப்பியிருக்க விஷஸ் மட்டும் ஷோ ஆகும். அந்த விஷஸ் விக்டிம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அவங்களோட கேமராவும் ஹேக் பண்ண முடியும். இப்போது விக்டிம் லிங்கை கிளிக் பண்ணதும் அவங்களோட கேமரா ஆக்டிவேட் ஆகும். கேம் ஃபைல்ஸ் இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. அவங்களோட கேமரா கேப்சர் ஆன ஃபோட்டோஸ் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இதெல்லாம் விக்டிமோட ஃபோனில் இருந்து கேப்சர் ஆன இமேஜஸ். இது மாதிரி ஃபேக் லிங்க்ஸ் வழியாக தான் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கார்டிங் பர் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா எவ்ரி 32 செகண்ட்ஸ்க்கும் ஒரு சைபர் அட்டாக் நடக்குது. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தோன்னா 2244 டைம்ஸ் சைபர் அட்டாக்ஸ் நடக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 பேர் ஹேக் பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரியான சைபர் அட்டாக்ஸ் அதிகமாக நடக்கிறதால சைபர் அட்டாக்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலே 40,000+ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுறாங்க. ஜென்ரலாக எல்லா டொமைன்லும் பார்த்தோம்னா ஜாப் வேகன்சி கம்மியாக இருக்கும். அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் சைபர் செக்யூரிட்டி டொமைனில் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு டிசர்வ்டான ப்ரொஃபஷனல்ஸ் கம்மியாக இருக்காங்க. எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண ட்ரையல் கிளாஸ் at 99 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.